எல்லாருக்கும் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே விஷஸ். நர்சஸ் டே அன்றைக்கி இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நர்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு எல்லாரும் வந்து சில பேர் ஐயோ நர்ஸ் ப்ரொஃபஷனாக எனக்கு வேண்டாம், கை போச்சு, கால் போச்சு, டிஸ்க் போச்சு, இவ்வளோ சின்ன வயசுலேயே எனக்கு இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, டாக்டர்ஸ் திட்டுறாங்க, நிறைய ப்ரெஷரு, அட்டெண்டர்ஸு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லா ப்ரெஷருமே இருந்து சொன்னாலுமே கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் வீட்டில் அடுப்பு எரியவே இல்லை, வேலை இல்லை, பிஸ்னஸ் லாஸு எல்லாமே இருந்துமே கூட வேலைக்கு போன ஒரே ப்ரொஃபஷன் பேராமெடிக்கல் கோர்சஸ், நர்சஸ். இவங்க மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான். சில ஹாஸ்பிட்டல்ஸில் சேலரி கொடுக்கல, பட் பல ஹாஸ்பிட்டல்ஸ் கரெக்டாக சேலரி கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் ஈவன் பேண்டமிக் பீரியடில் கூட ஜாப் இருக்கிற ஒரே ஒரு ஃபீல்டு வந்து நர்சிங் ஃபீல்டு தான். ஸோ நர்சிங் ஃபீல்டு பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நர்சிங் ஃபீல்டு ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். முன்னாடிலாம் வந்து நர்சஸ்க்கு மரியாதை கிடையாது, ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் இப்போ அதெல்லாம் தாண்டி நர்சஸ்க்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துடுச்சு, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நர்சஸ்க்கு இப்போ வந்து நிறையவே மரியாதை இருக்குது, பப்ளிக்கிட்ட நிறைய அவேர்னஸ் இருக்குது நர்சிங் ஃபீல்டை பற்றி. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பேசுகிறது இல்லை. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸுமே கூட நம்ம வந்து வெளியே ஒரு இடத்துல நர்ஸாக ஒர்க் பண்ணுறோன்னா நீங்கள் நர்ஸா அப்படின்ற அளவுக்கு முன்னாடி நீ நர்ஸா அப்படின்னு பார்த்த காலம் போயிட்டு நீங்கள் நர்ஸா அப்படின்ற மாதிரி காலம் மாறிடுச்சு. ஸோ ஒரு நர்ஸாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா ஜாப்லையுமே ஃபினான்ஷியலாக நம்மளால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். ஒரு ஃபீமேலாக வந்து நமக்கு தனியாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுக்கும், நீங்கள் வேலைக்கு போய் உங்களோட தேவைகளை நீங்களாக பண்ணிக்கிறதுக்குமே கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப தைரியம் ஆயிரும், முக்கியமாக சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் சும்மா பசங்களுக்கு ஒரு டாய்லெட் போனால் கழுவி விட்டால் நமக்கு சில டைமில் கொமட்டோம், நம்ம பசங்களுக்கே நம்ம பண்ணாலுமே கூட சில டைமில் கொமட்டோம், சளி சிந்தி விடுவோம், அப்போ வேக் அப்படின்னு பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பேஷண்ட்டோட சக்ஷன் பாட்டிலை கழுவும், யூரின் எம்டி பண்ணுறோம், டைப்பர் சேஞ்ச் பண்ணுறோம், இந்த ஸ்மெல்லெல்லாம் நமக்கு பார்த்து பழகி சகிப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ முக்கியமாக சகிப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாகும். வீட்டில் யாராவது அதுக்கப்புறம் சிக்கானாலுமே கூட நமக்கு வந்து அதுக்கப்புறம் அதை ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் மற்ற ஃபீல்டில் இந்த ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. ஒரு பேஷண்ட்டு சாக போகிறாங்க, அவங்கள வந்து நம்ம டாக்டர்ஸ், நம்ம டீமு, ஃபிசிஷியனு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக ஒரு பேஷண்ட்டோட லைஃப் போக போகிற உயிரை நீங்கள் வந்து பிடிச்சி இழுத்து காப்பாற்றுறீங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கண் கூட பார்ப்போம். அப்போ கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ், அப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களை ப்ளெஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸு, இதெல்லாம் நிஜமாகவே நம்மளை வந்து எங்கேயோ லைஃப்பில் கொண்டு போகும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே கிடைச்சிடாது, அது இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் நர்சிங் படிக்கும்போதே வந்து ஜென்ரல் நர்சிங் எடுக்காதீங்க. ஏன்னா ஜென்ரல் ஜிஎன்எம்க்கு இப்போ வந்து அவ்வளோ வேல்யூ கிடையாது. பிஎஸ்சி நர்சிங் எடுத்துருங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்து பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி பண்ணிங்கன்னா நீங்கள் காலேஜில் டியூட்டராக போகலாம். இல்லை எனக்கு பிஎஸ்சி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 2 இயர்ஸ் நம்ம ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் அப்ராட் போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற வந்து அலைன்ஸே வந்து வேறு மாதிரி ரேஞ்சில் அலைன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணிங்கனாவே உங்களோட வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு ரேஞ்சுக்கு செட்டில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊரில் கிடச்சிச்சின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நம்ம ஊரில் இல்லாத வேலையை ஃபாரினில் போய் பண்ணணுமா, அதெல்லாம் வந்து பேசுகிறவங்க 1000 பேசிட்டோம், எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. 2 இயர்ஸ் நம்ம ஊரில் ஒர்க் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் மினிமம் 2 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் அப்ராடில் ஒர்க் பண்ணி நமக்கு தேவையான காசை அட்லீஸ்ட் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுத்து கோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு ஓகே நம்மளால் வந்து அவ்வளோ காசு, அதுவும் இப்போ நர்சிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு, 10 lakhs கிட்ட வந்துடுச்சு. ஸோ நம்மளால் அவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ண முடியாது தான். பட் முடிஞ்ச வரைக்கும் லோன் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. ஏன்னா வந்து 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னாடி முடிச்சவங்களோட லோன் கூட கவர்மெண்ட் இப்போ பே பண்ண சொல்லி அதுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் போட்டு நிறைய பேர் வந்து லோன் எடுக்காதீங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ காசு 10 lakhs நம்மள மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டம். சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் லோன் அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டருன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நர்சிங்கில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே சவுதி வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வேணும், இல்லை எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வேணும்னா ஆல்ரெடி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ண நிறைய பேருக்கு என்னால் மேக்ஸிமம் 99.9% எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு வேறு ரிப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு, சாரி. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன், கைட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். என்ன ஹெல்ப் வேணாலும் நர்சிங்கில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், என்ன எக்ஸாம் படிக்கணும், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது, சவுதிக்கு என்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். நர்சிங் ரொம்ப நல்ல ஃபீல்டு, ரொம்ப பெஸ்ட்டு ஃபீல்டு. ஸோ நீங்கள் வந்து நர்சிங் சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.